இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட அட்வான்ஸ் லெவலை வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி அக்யூரஸியாக என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கைஸ், நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸில் என்ன இருக்கும்னா, இந்த அட்வான்ஸ் லெவலை வச்சும் இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்ட்ராடேல எப்படி அக்யூரஸியாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் தான் இருக்கும். இதில் எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு நியூஸோ இல்லை எந்த அட்வான்ஸ் இண்டிகேட்டரோ இல்லை எந்த ஒரு ஆப்ஷன் செயின் கான்செப்டோ எதுவுமே இருக்காது கைஸ். இது முழுக்க செல்லர்ஸோட வியூவை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது இந்த மார்க்கெட் ஆப்ஷன் மார்க்கெட்டுன்றது செல்லர்ஸோட மார்க்கெட் அப்படின்றதுனால செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆகிறாங்களோ, செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் பொசிஷன் கட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துலலாம் போய் பையர்ஸ் எப்படிலாம் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இன்னொன்று, இதில் எல்லா விஷயமும் இதில் அடங்கிடும். ஓகேங்களா? இதில் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற எல்லா விஷயமும் இதில் இன்க்ளூடிங் அடங்கிடும். ஓகேங்களா? ஒரு ஆக்டிவ் கான்டாக்டை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீட்டிங் பாயிண்ட்டு எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் அதெல்லாம் எதையுமே பார்க்காம, அதெல்லாம் பார்த்து கஷ்டப்படாமல், அதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாமல், நம்ம சொல்லிக் கொடுக்குற ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலேயே எல்லா விஷயமும் வந்துடும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் அந்த மாதிரி நடக்குமே அது. ஓகேங்களா? அதனால் நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் ரொம்ப ஈஸியாகவும் இந்த ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வேணுன்றவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,590 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதுதான் எஸ்டர்டே ஐஇ. ஓகேங்களா? ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் என்ட்ரி இடமும் ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,570 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா? இப்போ 25,570 இருக்கும்போது 25,550 கால், 25,500 கால், மேலே பார்த்திங்கன்னா 25,600 புட்டு. ஓகேங்களா? இதுதான் இந்த மணி. ஓகேங்களா? 15 நிமிஷத்தில் மார்க்கெட் ஆக்சுவலாக ஐக்கு மேலே ஓப்பன் ஆகி ஐயை கீழே உடச்சது இல்லாமல் ஓப்பனுக்கு கீழே வந்துருச்சு. அதாவது ஓப்பனுக்கு மேலே நிற்க முடியாமல் ஐக்கு மேலே ஓப்பன் ஆகி ஐயை தாண்ட முடியாமல் ஓப்பனையும் ஐயையும் கீழே உடச்சிச்சு. ஒரு நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் நம்ம இந்த மணி சார்ட் ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுப்போம். 25,500 இல்லை 25,550 காலை வச்சுக்கிட்டு 25,600 புட்டு காலை வச்சுக்கிட்டு நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இது எதில் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து எடுப்போம். ஆக்சுவலாக இது எல்லாருக்குமே, நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும், புட்டில் தான் க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஐயை கீழே உடச்சதுனால, ஓப்பனுக்கு கீழே இருந்ததுனால புட்டில் தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி கீழே வந்திருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 25,600 புட்டோட சார்ட் இதுதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் 25,500 புட்டோட 600 புட்டோட சார்ட்டு. இவன் பாருங்கள் 15 நிமிஷத்தில் இங்கே தான் இருக்கான் இவன். இவனை ஏன் நம்ம இங்கே எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது 80ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக 10 நிமிஷத்துலேயே அதில் சப்போர்ட் எடுத்துட்டான். 10 நிமிஷத்துலேயே நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் நெகட்டிவ், ஐயை கீழே உடைக்கிறான், ஓப்பனுக்கு கீழே. சேம் சினாரியோவில் கால் ஆப்ஷனும் இருந்தது. ஓகேங்களா? நான் காட்டுறேன் உங்களுக்கு. 25,550 அப்படின்ற இல்லை 25,500ன்ற கால் ஆப்ஷனையும் காட்டலாம் உங்களுக்கு. ஆக்சுவலாக இதுதான் 25,500ன்ற கால் ஆப்ஷன். ஓகேங்களா? அது ஆக்சுவலாக பாருங்கள், மார்க்கெட் இன்சைடில் இருக்குது, ஓப்பன் ஆகிருக்கு கால் ஆப்ஷனு. ஐயை தாண்டவே இல்லை ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஐயை தாண்டவே இல்லை. ஓகேங்களா? ஐயை தாண்டலை. 15 நிமிஷத்தில் இவனோட ஓப்பன் 130 அதை கீழே உடச்சிட்டான். ப்ரீவியஸ் க்ளோஸையும் உடச்சிட்டான் கீழே. ஓகேங்களா? ஆக்சுவலாக டோட்டலாக வீக். ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட்டு, இன்னொன்று ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ் ரெண்டுத்தையுமே கீழே உடச்சிட்டான் 15 நிமிஷத்தில். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா ஐக்கு மேலே ஓப்பன் ஆகி ஐயையும் ஓப்பனையும் கீழே உடச்சி அவனும் இன்சைடு, கால் ஆப்ஷனும் சேம் சினாரியோவில் இன்சைடில். ஓகேங்களா? 2 பேருமே ஐயை தாண்டலை, ஓப்பனுக்கு கீழே நெகட்டிவ். ஓகேங்களா? அப்போது இவங்க 2 பேருமே நெகட்டிவில் இருக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆக்சுவலாக எவனா ஒருத்தன் ஓப்பன் மேலே போவான், ஒருத்தன் ஓப்பன் மேலே இருந்தவன் கீழே வந்துட்டான்னா ஓப்பன் கீழே இருக்கிறவன் மேலே போயிடுவான். ஓகேங்களா? இதுதான் லாஜிக். ஓகேங்களா? இப்போது ஓப்பன் மேலே இருந்த மார்க்கெட்டும் சரி, ஒரு 10 நிமிஷத்தில் ப்ரீமியமும் சரி, 15 நிமிஷத்தில் என்ன பண்ணுறான், 10 நிமிஷத்துலேயே என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனையும் எஸ்டர்டேயும் கீழே உடைக்கிறான் மார்க்கெட்டு.
ப்ரீமியம் ஆல்ரெடி ஐயை தாண்டவே இல்லை, அவனும் ஓப்பனுக்கு கீழே உடைக்கிறான். ஓகேங்களா? அப்போது அவங்க 2 பேரும் வீக்காக இருக்கிறாங்க, ஐயை கீழே உடைக்கிறாங்க. அப்படின்னும்போது அப்போ புட் ஆப்ஷன் மட்டும் லோ எப்படி உடைக்க முடியும்? ஒன்று மார்க்கெட் ஐயை உடைக்கணும், இல்லை கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கணும். அப்போ தான் புட் ஆப்ஷன் லோவாக உடைக்கணும். ஓகேங்களா? அதுதான் ரூல். ஓகேங்களா? ஆனால் அவங்க 2 பேருமே கீழே மேலே இருந்து கீழே உடைக்கிறாங்க. அதாவது ஓப்பனுக்கு மேலே போயிட்டு 2 பேருமே ஓப்பனுக்கு மேலே இருந்து கீழே வந்தவங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் கீழே இருந்து மேலே போயிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி அவங்க மேலே போயிட்டு கீழே வந்துட்டாங்க 15 நிமிஷத்துலேயே. அப்போது 15 நிமிஷத்துலேயே நெகட்டிவ் ஆகிட்டாங்க அவங்க. ஓகேங்களா? அப்போது மேலே இருந்தவன் கீழே வந்துட்டான போது கீழே இருக்கிறவன் புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன் அவன் மேலே போயிடுவான். இது ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? இது ஒரு சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? ஆனால் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஐயை கீழே உடைக்கிறான் கால் ஆப்ஷன்னா, புட் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது. அப்போது இவன் லோ கீழே இருந்தால் லோ உள்ள வந்துடுவான், இல்லை லோவை தாண்டி போயிடுவான். அப்படின்றது தான் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இது நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ரொம்ப அழகாகவே தெளிவாகவே சொல்லியிருப்போம். அப்போது இவனை எப்படி எடுக்கலாம்னா, 10 நிமிஷத்தில் இவன் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுக்கும்போதே நீங்கள் உஷாராகிடணும். கண்டிப்பாக இவன் சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னு, இவன் ஆக்சுவலாக சப்போர்ட் எடுத்துட்டாலே மேலே போயிடுவான் அப்படிலாம் கிடையாது. 80% போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 20% நடக்காமல் போகலாம். இதை கீழே உடச்சிட்டு போயிட்டான் அப்படின்னா கால் ஆப்ஷன் சல்லுன்னு மேலே போயிடுவான். அவன் இன்சைட் மார்க்கெட்டாக இருந்தாலும் ஓப்பனை தாண்டி மேலே போய் ஐ வரைக்கும் போயிடுவான். ஏன்னா இவன் லோவை உடச்சிட்டான். ஆல்ரெடி இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் அட்வான்ஸ் லோவில் கீழே உடச்சி இருந்தான் அப்படின்னா கால் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டும் மேலே போயிட்டுருக்கும். ஒரு 20 நிமிஷம் ஆஃப் அன் ஹவரில் அவனும் கீழே வர மாதிரி வந்து ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிட்டுருப்பான். ஆனால் இவன் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான் 15 நிமிஷத்தில். ஓகேங்களா? மேலே போயிட்டான். அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு விஷயம், 15 நிமிஷத்தில் மார்க்கெட்டும் சரி கால் ஆப்ஷனும் சரி ஓப்பனுக்கு மேலே ப்ரீமியம் போய் கீழே வருது. ஓகேங்களா? 15 நிமிஷத்தில் ஓப்பனுக்கு மேலே போய் கீழேருந்து மேலே உடச்சி கீழே வந்துட்டான் கால் ஆப்ஷன். ஓகேங்களா? 25,500 கால் ஆப்ஷன். அதேமாரி மார்க்கெட் ஆல்ரெடி ஓப்பன்லேயே ஆக்சுவலாக எஸ்டர்டேக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இருந்தவன் ஒரு 10 நிமிஷத்தில் கீழே வந்துட்டான். ஓகேங்களா? ஆல்ரெடி அவனுங்க மேலே போக முடியாமல் கீழே வந்தவங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், அவங்க கதை முடிஞ்சுது. அப்போது இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்போது அவங்க ஐயை தாண்டலைன்னும் போது இவன் லோவாக உடைக்கக்கூடாது. அப்போ இவன் லோ கீழே இருக்கிறான்னா இவன் லோ வரைக்கும் வந்துடுவான்றது தான் லாஜிக். ஓகேங்களா? இப்போ இவன் ஆல்ரெடி ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன் அது வரைக்கும் போவான்றது தான் நம்ம டார்கெட். ஆனால் அதையும் உடச்சிட்டு போகிறான்னா ஆல்ரெடி கால் ஆப்ஷன் வீக் ஆனதுனால இவன் மேலே உடச்சிட்டு போகிறான். கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எஸ்டர்டே லோ கீழே போனதுனால இவன் மேலே போகிறான். இன்னொன்று ஐயை தாண்டாதனால இவன் உடச்சிட்டு மேலே போகிறான். ஓகேங்களா? ஆனால் இவன் போய் தான் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. 80% போகிறதுக்கு சான்ஸ், 20% நடக்காமையும் போகலாம். அதனால் சேஃப் என்ட்ரியாக நம்ம 80 என்ட்ரி எடுக்கிறோன்னா 100 வெளியே வந்துடணும். 20 பாயிண்டில் வெளியே வரணும். இல்லைன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடணும். இந்த இடத்துல ஒரு லாட்டை அடிச்சுட்டு ஒரு லாட்டை புக் பண்ணிவிட்டு ஒரு லாட்டை இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிக்க முடியும். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் என்ட்ரி. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. முழுக்க இது நம்ம செல்லர்ஸோட கான்செப்டை வச்சு பண்ணியிருக்கிறது. இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷன் தேவையில்லை. ப்ரீவியஸ் டேட்டாவை போய் பார்க்கணும், ப்ரீவியஸ் வீக்கோட ஐலோ பார்க்கணும், ஓப்பனை பார்க்கணும், ஆப்ஷன் ப்ரீமியத்தை ஒரு ரெகுலர் லெவலை பார்க்கணும். எதையுமே நீங்கள் பார்க்க தேவையில்ல. இவன் வீக்காக இருக்கானா, அவன் இப்படி அந்த ப்ரீமியம் இதுவாக இருக்கா, இந்த ப்ரீமியம் எதையுமே போட்டு குழப்ப தேவையில்ல. ஆப்ஷன் செயினை போய் பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்ல. இவன் ஜாஸ்தியாக இருக்கானா, இவனோட இது ஜாஸ்தியாக இருக்கா, அவனோட இது ஜாஸ்தியாக இருக்கா, அப்புறம் வேர்ல்டு நியூஸ் எதுனா இருக்கா, இந்த மாதிரிலாம் போட்டு குழப்பாமல் ஒரு சார்ட்டை அழகாக ஒரு 10 நிமிஷத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, சார்ட்டை பார்க்குறீங்க, இந்த மணி சார்ட்டை எடுத்து வச்சுக்கிறீங்க, கால் போட்டு நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எதில் வந்ததுன்னு என்ட்ரி எடுக்கிறீங்க. ஆக்சுவலாக நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 3-4 ஸ்ட்ரக்சர் இருக்குது. நம்மளுக்கு 2 ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சரு. ஆக்சுவலாக அந்த 2 ஸ்ட்ரக்சர் தான், அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எதில் உங்களுக்கு ஃபேவரட்டாக நல்லா இருக்குது என்ட்ரி, பக்காவாக உங்களுக்கு ஸ்பீட் மூவில் உங்களுக்கு டார்கெட் கிடைக்குதோ அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அழகாக பொறுமையாக நீங்கள் உங்களுக்கு எந்த டைமிங்கில் செட் ஆகுதோ ட்ரேட் பண்ணி தெளிவான மணி மேனேஜ்மெண்ட்டும் தெளிவான டிசிப்ளினும் ட்ரேடும் இருந்தால் இதில் கண்டிப்பாக நீங்கள் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட்
பண்ண முடியுன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். ஆக்சுவலாக 2 நாள் நம்மளால் வீடியோ போட முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு பர்சனல் ஒர்க்குனால. ஆக்சுவலாக மண்டே மார்க்கெட்டும் சேம் இதே மார்க்கெட் தான், இதே சேம் செட்டப்பு சேம் ஸ்ட்ராட்டஜி தான், நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மண்டேல. நேற்று மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது, அது எல்லாருக்குமே தெரியும். 2 ப்ரீமியமும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம்? 2 ப்ரீமியம் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பன் கீழே கால் இருந்தானா புட்டு மேலே போய் ஆகணும். சப்போஸ் புட்டு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பன் கீழே இருந்தானா கால் போய் ஆகணும். ஆனால் 2 பேருமே போகல, 2 பேருமே கீழே இருந்தானுங்க. ஆனால் அதுலேயும் நம்ம ஸ்ட்ராட்டஜியை வச்சு என்ட்ரி எடுத்துருக்க முடியும். கால் ஆப்ஷனில் 25,500 கால் ஆப்ஷனில் என்ட்ரி இருந்தது. ஓகேங்களா? அவன் தான் அட்வான்ஸ் லெவலில் இதே மாதிரி சப்போர்ட்டில் இருந்தான். அவன் ஆக்சுவலாக வந்து அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணின்னு இருந்தான். ஆனால் சின்ன மூமெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு மூமெண்ட்டுக்கு 20 பாயிண்ட் கொடுத்துருந்தான். அது போதுமானது நம்மளுக்கு. அதில் என்ட்ரி நல்லா தான் கொடுத்துருந்தான். ஓகேங்களா? ஆனால் 2 ப்ரீமியம் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பன் கீழே இருக்குதுன்னா என்ட்ரி அன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிட்டு வேடிக்கை தான் பார்க்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்படியே நீங்கள் எடுத்தாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம், நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அந்த மாதிரி செட்டப்பில் என்ட்ரி வந்தாலும் அது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்த மாதிரி தான் செட்டப் நேற்றும் இருந்தது. ஆனால் இன்றைக்கி மூவ்மெண்ட் கொடுத்தது, நேற்று மூவ்மெண்ட் கொடுக்கல. இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னா 20 பாயிண்டில் நிறுத்திட்டான் மார்க்கெட்டை. ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுக்குறான். எப்போவுமே ஒரு 2 நாள் மூவ்மெண்ட் இல்லாமல் மார்க்கெட்டை நிறுத்துறான்னா அடுத்த நாள், ஒரு நாள் நிறுத்தினா கூட அடுத்த நாள் மூவ்மெண்ட் இருக்கும். மேக்ஸிமம் 2 நாள் நிறுத்தினானா கண்டிப்பாக 3வது நாள் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்காமல் இருக்கவே மாட்டான். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அவன் மூவ்மெண்ட் கொடுக்கல அப்படின்றதுலாம் நம்மளுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் உள்ளே போனால் கண்டிப்பாக 15 பாயிண்டில் வெளியே வர முடியும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை நீங்கள் வாட்ச் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி பாருங்கள், திங்கட்கிழமை ஒரு பெரிய மூவ்மெண்ட், இன்றைக்கி ஒரு பெரிய மூவ்மெண்ட் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில். இதில் நம்ம என்ன பார்த்தோம்? ஆப்ஷன் செயின் பார்த்தோமா, வேர்ல்டு நியூஸ் பார்த்தோமா, இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் பார்த்தோமா, ஏதாச்சும் ஆவரேஜ் லெவல் வச்சு பார்த்தோமா, ஏதாச்சும் எவனோ ப்ரீமியத்தோட ஐலோ எதனா வச்சு பார்த்தோமா? எதையுமே கிடையாது. வீக்லி அதாவது ஒரு வீக்கோட ஓப்பனு ஐலோ எதனா பார்த்தோமா? எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான லாஜிக் வச்சு பண்ணோம் நம்ம. ஓகேங்களா? கால் ஆப்ஷன் மார்க்கெட் ஐயை கீழே உடைக்கிறான். ஐயை கீழே உடைக்கும் போது புட் ஆப்ஷன் லோ உடைக்கக்கூடாது. அதான் ரூலு. சிம்பிள். ஓகேங்களா? இதில் சில ரூல்ஸ் இருக்குது. இது நம்ம ஸ்ட்ராட்டஜியில் தான் உங்களுக்கு அது சொல்ல முடியும். ஒரு 2-3 ரூல்ஸ் அதில் சேர்த்து இருக்கும். அவ்வளோதான். இதில் நம்ம ஒரு எக்ஸாக்டாக ஒரு சிம்பிளாக சொல்கிறோம். இதை ரொம்ப இன்டிப்த்தாக நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் இருக்கும். அது எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு விலையில் தான் நம்ம அந்த வீடியோ வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதனால் எல்லாருமே வாங்கி இந்த ஸ்ட்ராட்டஜியை தரவாக மனப்பாடம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வருது, இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க, 15 பாயிண்ட் கிடச்சிதுன்னா வெளியே வரணும், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடணும். மிச்சம் அடுத்த 15 பாயிண்ட் போச்சுன்னா கட் பண்ணிட்டு வெளியே வரணும். இவ்வளோ தான் விஷயம். சப்போஸ் இங்கே நீங்கள் எடுக்கிறீங்க, 15 பாயிண்ட் கொடுத்துட்டு ரிவர்ஸ் வரான், அதை பற்றிலாம் கவலையே நீங்கள் பட தேவையில்ல. உங்களுக்கு தேவை 15 பாயிண்ட். அவன் சப்போஸ் இங்கே இது வரைக்கும் வந்து திருப்பி இங்கேயே நிற்கிறானா, அதுவும் உங்களுக்கு கவலை கிடையாது. உங்களுக்கு தேவை 15 பாயிண்ட். மூவ்மெண்ட்டே இல்லைனாலும் கவலை கிடையாது. இந்த மாதிரி மூவ்மெண்ட் போனாலும் கவலை கிடையாது. ஓகேங்களா? மூவ்மெண்ட் அதாவது நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, 15 பாயிண்ட் கிடச்சிருது. சப்போஸ் கீழே வந்தானா ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆக போகுது. நோ லாஸ் நோ கெயின். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். மேலே போனானா போனஸ் பாயிண்ட் கிடைக்க போகுது. இவ்வளோ தான் விஷயம். உங்கள் மைண்ட் செட்டை இப்படி தான் வச்சுக்கணும் நீங்கள். அவன் கீழே வந்தாலும் ஐயோ கீழே வந்து சேனு கவலைப்படக்கூடாது, மேலே பண்ணாலும் இவ்வளோ தூரம் போயிட்டானே கவலையே படக்கூடாது. உங்கள் மைண்ட் செட் ஒரே மாதிரி தான் இருக்கணும். 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட். ஸ்டாப் லாஸ் வச்சா 15 பாயிண்ட், டார்கெட் வந்தால் 15 பாயிண்ட். இப்படி தான் ஒரே ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கு. இப்போ இன்றைக்கி வந்த ஸ்ட்ரக்சர், மண்டே வந்த ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் இப்போ இன்றைக்கி புட்டில் வந்த மாதிரி மண்டே மார்க்கெட்டில் கால் சைடு வந்தது. இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? அதில் புட்டு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே கீழே உடச்சா, எஸ்டர்டே லோவை கீழே உடச்சி போனதுனால கால் வந்து எஸ்டர்டே லோவில் வந்து மேலே போச்சு. இன்றைக்கி கால் வந்து கீழே உடச்சி எஸ்டர்டே லோ கீழே உடச்சதுனால புட்டு மேலே போச்சு. இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? இன்னும் இதில் இன்டிப்த்தாக நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம், ஸ்ட்ராட்டஜி வீடியோவில். அது வாங்காதவங்க கண்டிப்பாக வாங்கிடுங்க. திருப்பியும் சொல்கிறதுனா, இந்த வீடியோ ஸ்ட்ராட்டஜி வாங்காதவங்க திருப்பியும் வாங்கிடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் ஈஸியாக இதில் ஆப்ஷன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன் மார்க்கெட்டில் இந்த ஸ்பீடில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி தவிர வேறு எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சும் நீங்கள் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். அவ்வளோதான் விஷயமே. போட்டு குழப்பிக்க தேவையில்ல. இந்த லெவல் எடுக்கணும், அந்த லெவல் எடுக்கணும், எஸ்டர்டே ஐயா பிடிக்கணும், எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சார்ட்டை வச்சு ரொம்ப அழகாக சிம்பிளாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் என்ட்ரி, இல்லைனா கிடையாது. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் இப்படி தான் என்ட்ரி எடுத்துருக்கணும். நம்ம நாளைக்கு மார்க்கெட் எக்ஸ்பெரி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ்.